விஜய் திமுகவினரும் சரி மற்றவர்களும் சரி விஜயை கடுமையாக விமர்சனம் செய்வதற்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு முதலமைச்சர் அங்கிள்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை. அப்படி காரணமாக இருந்தால் திமுக காரன் மட்டும்தானே விஜய் விமர்சனம் பண்ணணும். என்னத்துக்கு நாம் தமிழர் காரணம் அதை வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னா, விஜயினுடைய வருகை பல அரசியல் கட்சிகளுடைய வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல விஜய்க்கு கூடிய கூட்டம் திமுக உட்பட நாம் தமிழர் கட்சி உட்பட பல கட்சிக்காரங்களை ஒரு கலக்கத்துல ஆழ்த்தியிருக்கு. அப்ப நமக்கு இது நாள் வரை கிடைத்த வாக்குகளை எல்லாம் இவர் பறிச்சுட்டு போறாருங்கிற அந்த பயம்தான். முக்கியமா நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தலில் ஒரு 36 லட்சம் வாக்குகள் கிடைச்சது. ஆனா நீங்க பாருங்க, வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு 5 லட்சம் வாக்குகள் கிடைத்தாலே அதிகம்தான். அப்ப 30 லட்சம் வாக்குகளை விஜய் புடுங்க போறார் அப்படிங்கிற அந்த ஆற்றாமையும் சேர்ந்துதான் இன்னைக்கு விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை விமர்சிக்கிறத பார்க்க முடியுது.